ஒரு 400-500 கலைஞர்களுக்கு மத்தியில் நின்று ஒரு 2-3 நிமிடம் பேசுவது என்பது வாழ்க்கையில் ஒரு மகத்தான தருணங்களில் ஒன்றாக கருதுகிறேன். ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு கலை சார்ந்த கலைஞனுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கு நான் ஒரு 3 மணி நேரம் ஒரு 40-50 பேரோடு ஸ்டோரி டெல்லிங் என்கிற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய உரையாடலை, ஒரு நீண்ட உரையாடலை நிகழ்த்தினோம். இந்த உரையாடலில் ஒரு கலையும் இலக்கியமும் அல்லது வாசிப்பும் அதற்கு முந்தைய நிமிடம் வரையிலும் இருக்கிற மனிதனை முற்றிலுமாக அழித்து ஒரு வாசிப்புக்கு பிறகு அல்லது ஒரு கலைக்கு பிறகாக ஒரு புதிய மனிதனை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறது. இந்த 300 பேர் என்பது அல்லது 400 பேர் என்பது இந்த மண்ணில் உயிரோடு இன்றைக்கு நடப்படுகிறீர்கள். இது மிகப்பெரிய விருட்சமாக இந்த தமிழ்நாடு முழுக்க பரவ இருக்கிறது. அதற்கு ஒரு கலைஞனாக என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளே இன்றைக்கு நடந்த அந்த ஒர்க் ஷாப்பின் போது நான் கந்தர்வனுடைய துண்டு என்கிற ஒரு கதையை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த துண்டு என்கிற அந்த சிறுகதை விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் சென்னையில் இருந்து அவர்களுடைய பூர்வீக மக்கள் எல்லாம் வெளியில் வந்து மிக உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகிற ஜாதிய கட்டுமானத்தில் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்காரர் வீட்டில் ஒரு மனுஷன் வந்து எப்பொழுதுமே வேலையாளாக வேலை பார்த்து கொண்டிருப்பார். அந்த ஆள் அன்றைக்கி வரமாட்டார். வீட்டிலேருந்து இவங்க பொண்ணு மருமகன் எல்லாரும் வந்திருப்பாங்க. அதனால் வேலு என்கிற இன்னொரு ஆளை அந்த வீட்டுக்கு வேலைக்காக அந்த வீட்டுக்காரர்கள் வர வைப்பார்கள். இவர் வந்து ஒரு துண்டு போட்டுன்னு அந்த வீட்டில் போய் வேலைக்காக நின்று கொண்டே இருப்பார். கொஞ்சம் நேரம் பொறுத்து கந்தர்வனுடைய ஒரு மாஸ்டர் பீஸ் என்று சொல்லக்கூடிய கதைகளில் ஒன்று, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 6 வயசு பொண்ணு வந்து இந்த ஆளை பார்த்துட்டு உள்ளே பார்த்து, அம்மா வேலு வந்திருக்கிறான் என்று குரல் கொடுப்போம். ஒரு 6 வயசு குழந்தை ஒரு 60 வயது மனிதனை பார்த்து வேலு வந்திருக்கிறான் என்று குரல் கொடுக்கும். அந்த வீட்டிலிருந்து ஒரு அம்மா திரும்பி வருகிற போது இவர் தோளில் போட்டுக்கிற துண்டை எடுத்து அக்கல்ல வைத்து கொள்வார். அந்த கதையின் பெயரே துண்டு. அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சாயங்காலம் முடிகிற போது பல தடவைகள், கிட்டத்தட்ட ஒரு 20 தடவைக்கு மேல் அந்த துண்டு இடம் மாறிக்கொண்டே இருக்கும். தோளில் அந்த துண்டு ரொம்ப குறைந்த நேரம் இருக்கும். இந்த வீட்டிலேருந்து எந்த ஆளை பார்த்தாலும் அவர் அந்த ஆளுக்கு தகுந்த மாதிரி அக்கல்லையோ அல்லது இடுப்புலையோ அல்லது தோல்லையோ மாற்றி மாற்றி அந்த துண்டு இருக்கும். வேலை செய்யும்போது தலையில் கட்டிக்கொள்வார். அன்றைக்கி வேலை முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் மிச்சம் வேலை இருக்கிறது, நாளைக்கு வந்துடு வேலு என்று சொல்லி அந்த வீட்டில் மதியானம் ஒரு பெரிய அசைவ சமையல் நடக்கும். நாட்டுக்கோழி எல்லாம் இவர் நமக்கு கொடுப்பாங்க என்று நினைப்பார். அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டார்கள். ஒரு பழைய சாதத்தை வடித்து போட்டு மீந்த குழம்பை எடுத்து அவருக்கு கொடுப்பார்கள். எல்லாம் முடிந்து அவர் வீட்டுக்கு போகும்போது நாளைக்கு வந்துடு மறக்காமல் என்று சொல்லி அனுப்புவார்கள். அடுத்த நாள் அவர் ரொம்ப பர்பஸாக அந்த துண்டை வந்து வீட்டிலேயே விட்டு வேலைக்கு போவார். ஆனால் அந்த வீட்டுக்கார அம்மா வந்து இவர் எதேச்சையாக துண்டை மறந்து விட்டார் என்று இவரை கூப்பிட்டு, துண்டை மறந்துட்டு போகிற என்று துண்டை எடுத்து கொடுப்பாங்க. அவர் சொல்லுவார், சனியை இது வேற இழவாகுது, எப்போ பார்த்தாலும் இதை வந்து தோலுக்கும் அக்களுக்கும் இடுப்புக்கும் மாற்ற வேண்டியதாகுது, இது வீட்டிலேயே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு துண்டு என்கிற அந்த அடையாளத்தை வீட்டிலேயே விட்டு அந்த வீட்டுக்கு வேலைக்கு போவார். அந்த வீட்டுக்காரர் அவரை பார்த்த உடனே, என்னடா வேலு ஏதோ ஒன்று குறையுது என்று சொல்லிவிட்டு, துண்டு இல்லாமல் உன்னை பார்க்குறதுக்கு எனக்கு வந்து துக்கமாக வருது என்று சொல்லி தன் வீட்டு பீரோவை திறந்து ஒரு புத்தம் புதிய அயன் பண்ணப்பட்ட ஒரு துண்டை எடுத்து வேலு கையில் கொடுப்பதாக அந்த கதையை கந்தர்வன் முடிப்பார். ஏதோ ஒரு வகையில் மனிதர்கள் தங்களுக்கு கீழ் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே ஆசைப்படுகிறார்கள். தங்களுக்கு கீழ் ஏதோ ஒரு அடையாளத்தோடு ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்கிற பெருமிதம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது. கலையும் இலக்கியமும் வாசிப்பும் மட்டும்தான் இதை துப்புரவாக அழிக்கிறது. நண்பர்களே, நான் படித்த இன்னொரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் நிறைவு பெறுகிறேன். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வரி வசூலிப்பவர்களாக வரி வசூலித்து மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்க்கை வாழ்கிற ஒரு தம்புரான் குடும்பம் இருக்கும். அந்த தம்புரான் குடும்பத்திற்கு ஒரு ஆசாரி, அவர்கள் வீட்டில் வேலை பார்க்கிற ஒரு ஆசாரி ஒரு மனிதனை கூட்டின்னு வருவார். அவர் சாக்குப்பையில் கட்டி ஏதோ ஒரு பொருளை எடுத்துன்னு வருவார். இவன் யார் என்று அந்த தம்புரான் கேட்குறப்போ, இவன் வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ட்ரைப், ஒரு பழங்குடி, மலையில் இருக்கிறான்.
இவன் ஏதோ ஒரு அபூர்வமான பொருளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறான், நீங்கள் பார்க்கணும் என்று சொல்வார்கள். அவன் அந்த அபூர்வமான பொருளை அந்த சாக்குப்பையிலிருந்து எடுப்பான். அது ஒரு பலாப்பழம். ஆனால் அந்த பலாப்பழம் மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட பலாப்பழம் இல்லை. அந்த பலாப்பழம் முழுக்க வெண்கலத்தால் செய்யப்பட்ட பலாப்பழம். நூற்றுக்கணக்கான முட்கள் அச்சு அசல் பலாப்பழத்தில் இருப்பது மாதிரியே இருக்கும். அந்த தம்புரான் ஆச்சரியப்பட்டு போய் கேட்பார், இதெல்லாம் எப்படி உங்கள் வீட்டில் இருக்குது என்று கேட்பார். அப்படி என்றால் இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்க வேண்டியது என்று அர்த்தம். அவன் ரொம்ப கூனி குறுகி அந்த பழங்குடி மனிதன் சொல்வான், இல்லை சாமி, இது ஆண்டாண்டு காலமாக எங்கள் தாத்தா காலத்திலிருந்து எங்கள் வீட்டில் தான் இருக்குது. நாங்கள் மிக சிறந்த கணக்கு வல்லுநர்கள் என்று சொல்லுவோம். அது எப்படி ஒரு கணக்கு வல்லுனர் ஒரு பழங்குடியினராக இருக்க முடியும் என்று அவனுக்கு புரியலையே. கணக்கு வல்லுநர்னா, இல்லை இந்த பலா மரத்தில் இந்த பலா காயில் எவ்வளவு முள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் கரெக்டாக சொல்லிடுவான் என்று சொல்வார். அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அது எப்படி ஒருத்தன் சொல்ல முடியும், இதில் எவ்வளோ முள் இருக்குதுங்க. அவன் 343 முள் இருக்குது. எண்ணி பார்க்க மாட்டேன்ற திமிரில் சொல்லாத என்று சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எண்ணி சொல்லிடுவியா நீ? சொல்லிடுவேன், இதுதான் கணக்கு, இதுதான் பாரம்பரியமான வேர், இங்கிருந்து தான் நாங்கள் எல்லாவற்றையும் கற்று தெளிந்தோம் அப்படின்னு சொல்லுவான். அவன் ஆச்சரியமாக உள்ளே போய் 2 மரக்கா உளுந்து எடுத்துனுவா என்று சொல்லி இந்த 2 மரக்கா உளுந்தையும் கொட்டி, இது எவ்வளோ உளுந்து என்று கேட்பான். நான் சொல்லுவான், 18,797 உளுந்து. ஆள் வச்சு எண்ண மாட்டேன்ற திமிரில் சொல்லாத, நான் ஆள் வச்சு எண்ணிடுவேன் என்று சொல்வான். எத்தனை எண்ணனாலும் அவ்வளோதான் சாமி, முன்ன பின்ன எதுவுமே குறையாது என்று சொல்லுவான். அவனுக்கு அடுத்த இடத்துக்கு அவன் போவான், நீ எல்லாத்தையும் எண்ணி சொல்லிடுவியா, என் பொண்டாட்டி தலையில் எவ்வளோ முடி இருக்குதுன்னு சொல்ல முடியுமா அவனால் என்று சொல்லுவான். அதெல்லாம் சொல்லலாங்க, 87,437 முடின்னு சொல்லுவான். இப்போ எண்ண முடியாது. இப்போது ஒரு வகையில் அந்த பழங்குடி மனிதன் அந்த தம்புரானிடம் தோற்றுக்கொண்டே இருப்பான். கடைசியாக சரியே என்ன பார்க்க வந்தேன் என்று கேட்பான். அந்த இடம்தான் நண்பர்களே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது. என் பையன் பிஏ படிக்க போகிறான், கையில் ஃபீஸ் கட்டுறது காசு இல்லை. இந்த எங்கள் வீட்டில் பாரம்பரியமாக இருக்கிற இந்த பலா இப்போ அந்த 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 பலாக்காயை வைத்து கொண்டு 1000 ரூபாய் வேண்டும் தம்புரானே என்று கேட்பான். இப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு மிகப்பெரிய கலைஞன் பணம் வைத்திருக்கிறான் என்பதற்காக தன் முன்னால் மண்டியிடுவதை அவன் உள்ளூர ரசிப்பான். அவன் நான் 1000 ரூபாய் தரேன், அதுவரையிலும் இந்த பலாக்காய் என் வீட்டில் அடமாடமாக இருக்கட்டும் என்று சொல்வான். 1000 ரூபாய் வாங்கி கொண்டு அவன் நான் வரேன் எஜமானே என்று பிரியும்போது இவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஒரு பழங்குடி மனிதனிடம் நாம் தோற்றுவிட்டோம் என்கிற உள்ளுணர்வு அவனை குத்தும். அவனுக்கு பயங்கர டிஸ்டர்ப் ஆகிடும். அவன் கொஞ்சம் தூரம் அவன் போயிடுவான். போனவனை மறுபடியும் அந்த ஆசாரி விட்டு அவனை வர சொல்லு என்று சொல்வான். மறுபடியும் அவன் திரும்பி வருவான். அவன் சொல்ல, எல்லாத்தையும் நீ கரெக்டாக எண்ணிடுவியா, இன்னும் ஒரே ஒரு எண்ணிக்கை இருக்கிறது, அதை முடிச்சு கொடுத்துட்டு போயிடு என்று சொல்வான். இந்த எண்ணிக்கையை நீ சரியாக செய்யலைன்னா 100 தோப்புக்காரனை போடணும். சரியாக செஞ்சிட்டனா இந்த 1000 ரூபாய் நீ திருப்பி தர வேணாம், இது ஃப்ரீ. இந்த பலாக்காயை கூட நீயே எடுத்துக்கோ, ஆனால் இன்னும் ஒரு டெஸ்ட் இருக்குது. எதுவானாலும் அவனுக்கு தன்னுடைய பாரம்பரிய முறையில் தன்னுடைய அபூர்வமான பட்டறிவில் எல்லா நெல் நாற்று என்று நெல்லை கொட்டினா கூட அவனால் எண்ணி சொல்லிவிட முடியும். இப்போ சொல்லு என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வீட்டு குதிரையில் இருக்கிற காசுகள், அதெல்லாம் இவர்கள் திருவிதாங்கூர் மகாராஜா பீரியடில் வரி வசூல் பண்ண காசு, அதிலிருந்து மூட்டை மூட்டையாக 2-3 மூட்டை காசை கொட்டி மரக்காலில் அளந்து போட்டு இது எவ்வளோன்னு சொல்லிடு என்று சொல்வான். இப்போ எப்படியும் இவனுக்கு கணக்கு தப்பப்போவதில்லை. இந்த கணக்கு அவனுக்கு பாரம்பரியமாய் வந்தது, தன்னுடைய மாடசாமி கொடுத்தது, தன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து அவன் பெற்றுக்கொண்ட கணக்கு. அவன் எண்ணாமலேயே அதை பார்த்து விட்டு சொல்வான். தலைமுடியே எண்ணி சொன்ன அவனால் இந்த காசுகளை அப்படி தவறு பண்ணவே முடியாது. அவன் ரொம்ப டக்குன்னு அவன் சொல்வான், இது 68,437 காசு இருக்கிறது, மாட்டினியா மகனை இரு நில்லு என்று சொல்லிவிட்டு அவன் 4 ஆளை கூப்பிட்டு கம்ப்ளீட்டாக எண்ணு என்று சொல்வார். எல்லாரும் காசை எண்ணுவார்கள். இவன் சொன்னதற்கும் அந்த எண்ணிக்கைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். ஒரு 2000-3000 காசுகள் வித்தியாசம் இருக்கும். தப்பு பண்ணிட்ட, இப்போ என்ன சொல்கிற என்று சொல்வார். நம்மளே அந்த பழங்குடி தன்னுடைய கண்களில் கண்ணீர் மல்க, தப்பு நடக்கவே நடக்காது ஏசமா, என்னுடைய மாடசாமி ஒருபோதும் என்னை கைவிட மாட்டான் ஏசமா, எங்கேயோ எங்கேயோ தப்பு இருக்கிறது ஏசமா என்று கதர்வான். 100 தோப்புக்காரனை போடணும் என்பது விதி.
அவன் கண்கள் திறங்குவ எங்கே 100 தோப்புக்காரன் இல்லை 200 தோப்புக்காரன்னு கூட போடுறேன். ஆனால் என்னுடைய கணக்கு தப்பாயிடுச்சு. ஒருவன் முன்னால் முதல் முறையாக நான் தோற்று போனேனே என்று அவன் கதறி துடிக்கிற போது, நீ 1000 ரூபாயை திருப்பி கொடுக்க வேணாம், தோப்புக்காரனமும் போட வேணாம், திரும்பி போ, ஆனால் நீ தோத்துட்ட என்பதை ஒத்துக்கொள் என்று அனுப்புவார். நண்பர்களே, அந்த கதையில் ஒரு மையம் இருக்கிறது. இவர்கள் திருவிதாங்கூர் மகாராஜாவிடம் வரி வசூல் பண்ணும்போதெல்லாம் அந்த மரக்காலின் உள்ளே புளியை ஒட்ட வைத்து ஒவ்வொரு மரக்காயும் காயின்ஸை அவர்கள் வாங்கும்போது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றி அந்த காயின்ஸை சேர்த்து வைத்திருப்பார்கள். அதே வித்தையை வைத்து ஒரு பழங்குடியை அந்த தம்புரான் இப்போது ஏமாற்றியிருப்பார். மாடசாமிக்கு கூட தெரியாத அளவுக்கு அந்த திருட்டு நடக்கும். இப்படிதான் உலகம் முழுக்க மேலே இருக்கிறவர்கள் தனக்கு கீழே இருக்கிற எல்லா மனிதர்களையும் வஞ்சித்து கொண்டே இருக்கிறார். ரமணன் என்கிற ஒரு ஒரு முக்கியமான கவிஞன் சொல்கிறார், மண்ணில் மனிதனை மறந்த தத்துவமெல்லாம் மண்ணில் போகட்டுமே, அவன் கண்ணீர் மறைக்க மறந்த கைகள் கனலில் வேகட்டுமே என்று சொல்கிறான். மனிதனுடைய கண்ணீரை துடைக்க மறந்த எல்லா கரங்களும் கனலில் வேக வேண்டும் என்று ரமணன் ஆசைப்படுகிறான். நண்பர்களே, இந்த உலகத்தில் நான் பார்த்தவரையில் நான் பல நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கிறேன், பல நாடுகளில் பேசியிருக்கிறேன். ஒரு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினரே சேர்ந்து இந்த தன்னுடைய குடியிருப்புகளில் தன்னுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கலைஞர்களையும் ஒன்றாக வரவழைத்து அவர்களுக்கு 3 நாள் பயிற்சி கொடுப்பது என்பது ஒரு எளிய முயற்சி இல்லை. அதற்கு எத்தனை தடைகள் வந்திருக்கும், எங்கிருந்தெல்லாம் தடைகள் வந்திருக்கும். ஒரு அரசாங்கமே இதை முன்முயற்சி எடுத்து நடத்துகிற போது அது உலகத்தில் உயர்ந்த இடத்திற்கு தமிழ்நாட்டை இந்த கலாச்சார விஷயங்கள் கொண்டு போயிருக்கிறது. பல விஷயங்களில் நான் திமுக இல்லை, ஆனால் பல விஷயங்களில் குறிப்பாக கலை இலக்கிய துறைகளில் எல்லா மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சி, எல்லா நதிகள் ஓடுகிற மாவட்டங்களையும் இணைத்து ஒவ்வொரு காவிரி இலக்கிய திருவிழா, வைகை இலக்கிய திருவிழா என்று நதிகள் தோறும் இலக்கிய திருவிழாக்கள், எல்லா மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சிகள், உலகமே திரும்பி பார்க்கிற பன்னாட்டு புத்தக கண்காட்சிகள், அதையெல்லாம் தாண்டுகிற வகையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த மனிதர்கள் இன்னும் வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஏமாற்றப்படுகிறார்கள், அவர்கள் யாரோ பலரால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்று இவ்வளோ பெரிய ஒரு கலாச்சார முயற்சியை முன்னெடுத்திருக்கிற இந்த அரசாங்கத்தை ஒரு கலைஞனாக, ஒரு எழுத்தாளனாக பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், மனம் நெகிழ்ந்து பெருமிதத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி.